அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல கைண்ட்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். பனிஷ்மெண்ட் தண்டனைகள்னு அர்த்தம். அதனுடைய வகைகளை சொல்லுங்க அப்படின்றாங்க. ஸோ தண்டனை மொத்தமே பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும்ன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஸோ 5 விரல் இருக்கிற மாதிரி 5 வகையான தண்டனைகள். தண்டனைகள் அப்படின்னும் போது நம்ம ஸ்கூல் டேஸில் நடந்த விஷயத்தை நம்ம ரீகால் பண்ணால் இது கூட அதை மிங்கிள் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். லேட்டாக வந்தால் முட்டி போட சொல்லுவாங்க, சரியாக படிக்கலைன்னா இம்போசிஷன் எழுத சொல்லுவாங்க, நிறைய சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டா அப்பா அம்மாவை கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. இந்த மாதிரியான தண்டனைகள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் டேஸில் நம்ம அனுபவிச்சிருப்போம். ஸோ ஏதோ ஒரு தவறு செஞ்சிச்சுன்னா தண்டனை இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும் தெளிவாக நம்மளுக்கு தெரிய வருது. அதன் அடிப்படையில் கிரிமினல் கான்செப்டில் ஒரு அரசுக்கு எதிராகவோ அல்லது தனிநபருடைய சுதந்திரத்தை பறிக்கும் வகையிலோ அல்லது அவரை அசிங்கப்படுத்துவதோ அல்லது அடிப்பதோ அல்லது கொலை செய்வதோ இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயம் செய்தாலும் செய்த நபருக்கு பார்த்தீங்கன்னா தண்டனை உண்டு அப்படின்னு சொல்கிறது தான் பிஎன்எஸ்எஸ்ல சொல்லக்கூடிய கான்செப்ட். அதற்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த பிஎன்எஸ். 5 வகையான தண்டனைகள் செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணி சொல்லுது பிஎன்எஸ்ல. இந்த செக்ஷன் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மிக மிக எளிமையான ஒரு டாபிக். 5ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 விரல்கள் இருக்கிறதா நினச்சிக்கிங்க. விரல்கள் இருக்குது. ஸோ 5 வகையான தண்டனைகள். ஒன்று பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா டெத் சென்டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா மரண தண்டனைன்னு அர்த்தம். ஒன்று முதல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனைகளில் இதுதான் முதல்ல இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ மரண தண்டனை பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான நேரங்களில் விதிக்கப்படணும் அப்படின்றது தான் நிறைய பெரிய விஷயங்கள் இருக்குது. அதில் ஹைகோர்ட்டுக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு, அடிஷ்னல் இதுவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா மரண தண்டனை விதிக்கக்கூடிய பவர்ஸ் இருக்குது. அதற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கிடையாது. ஆனாலும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஹைரார்ச்சி ஆஃப் கோர்ட்டில் இது நீங்கள் பார்த்துக்கலாம். பிஎன்எஸ்எஸ்ல இருக்குது இந்த கான்செப்ட். அதற்கென தனி வீடியோ இருக்குது, அதை நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்குங்க. ஸோ கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னா மரண தண்டனை. எந்தெந்த கான்செப்டுக்கெலாம் மரண தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னா தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கொலை செஞ்சுருந்தா அல்லது பயங்கரவாதம் டெரரிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் செய்தவர்கள், இல்லைன்னா தேச துரோகம் செய்தவர்கள், தேசத்துடைய சீக்ரெட்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த நாட்டுக்கு சேல் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். ஆனால் அதனுடைய சூழ்நிலையை கருத்தில் கொள்ளுவாங்க. நேற்று கூட பார்த்திங்கன்னா முந்தா நேத்தோ யஷ்வந்த் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா விடுதலை செய்யப்பட்டார் மரண தண்டனையிலிருந்து. ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் பார்த்திங்கன்னா அவரை விடுதலையே செஞ்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கம்டன்ஸ் எவிடன்ஸை வச்சு தான் அதன் பிறகு அவங்க என்ன மாதிரியான விவகாரங்கள் திரட்டி கொடுக்குறாங்க, ஃபேக்டை திரட்டி கொடுக்குறாங்க, அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த மரண தண்டனை உறுதி செய்யப்படுன்றதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தனியாக எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வெறும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுன்னு மட்டும் கேட்பாங்க. அப்போ நீங்கள் இதை மட்டும் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி எழுதுனா போதும். பனிஷ்மெண்ட்டுன்னு கேட்டால் பனிஷ்மெண்ட்டுக்கு உண்டான டெஃபினிஷன், அதற்கப்புறம் 5 வகையான பனிஷ்மெண்ட்டை எழுதணும். இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதக்கூடிய கான்செப்ட். இந்த ஒரு 2 லைனை படிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு எதனா புரிய வருதான்னு பாருங்கள். சட்டத்தை மீறி குற்றம் புரிந்தவர்களுக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்குது நம்ம நாட்டில். அந்த சட்டத்தை மீறி குற்றம் புரிந்தவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கும் தண்டனை. ஆக்சுவலாக தண்டனைன்றது பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை தவிர வேறு யாராலும் வழங்க முடியாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. சட்ட ஒழுங்கை பராமரிக்கவும் குற்றங்களை தடுப்பதற்கும் தண்டனைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்குது. நம்ம தண்டனைன்னு ஒரு கான்செப்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு சில அல்லது பல தவறுகளை செய்ய நம்ம பயப்படுவோம். ஸோ அந்த பயத்தை உருவாக்குவது இந்த தண்டனை அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லைஃப் இம்ப்ரிசான்மெண்ட். ஆயுள் தண்டனைன்னு சொல்லுவாங்க. இது இரட்டை ஆயுள், ஒற்றை ஆயுள், 3 ஆயுள், 4 ஆயுள் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும் தண்டனைகளுக்கு தகுந்தாற் போல. ஆனால் ஆயுள் தண்டனை அப்படின்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 14 வருடங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சிறையில் அனுபவிக்கணும். ஆனால் லைஃப் இம்ப்ரிசான்மெண்ட்டுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்நாள் முழுவதும்
சிறையில் இருக்கணுன்றது தான் கான்செப்ட்டு. ஆனால் மினிமம் 14 வருடங்கள் வரைக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. இதையும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நேர்த்தியாக எழுதுங்க. எந்தெந்த பிரச்சனைகளுக்காக ஆயுள் தண்டனை வழங்கப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலை செய்தவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படலாம். இப்போ அபிராமி இருக்காங்க, அவங்க 2 குழந்தைங்களை கொண்டுட்டாங்க. அவருடைய இவர் பார்த்திங்கன்னா சுந்தரம் இருக்கார், அவர் அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தார். ஸோ அவர் தான் பிளான் போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. அதாவது வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கேஸை கூட நீங்கள் இதில் நீங்கள் மிங்கிள் பண்ணி எழுதலாம். ஸோ கேஸ் ஸ்டடிக்கு க்ரைமை பொறுத்த வரைக்கும் பஞ்சமே கிடையாது. எக்கச்சக்க கேஸ் ஸ்டடி இருக்குது. நியூஸை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணால் மட்டுமே போதும், எல்லாமே தெளிவாக இருக்கும். குறைஞ்சபட்சம் 15 கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவேன் மற்ற இதுகளுக்கெல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 சாலிடாக எழுதலாம். நீங்கள் 20 கேஸ் ஸ்டடி சாலிடாக அழகாக எழுதிட்டு வரலாம். கடத்தல் புரிந்தவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதிக்கிங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இம்ப்ரிசான்மெண்ட்டு, வெறும் இம்ப்ரிசான்மெண்ட், இதில் லைஃப் இம்ப்ரிசான்மெண்ட் இருக்குது, இதில் வெறும் இம்ப்ரிசான்மெண்ட் இருக்குது. இம்ப்ரிசான்மெண்ட்னா சிறை தண்டனைன்னு அர்த்தம், நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இம்ப்ரிசான்மெண்ட்டில் மொத்தம் 2 வகைகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சிம்பிள் இம்ப்ரிசான்மெண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிகோரியஸ் இம்ப்ரிசான்மெண்ட்டு. சிம்பிள் என்ன, சாதாரண சிறைவாசம், கடுங்காவல் சிறைவாசம் அப்படின்ற மாதிரி. சாதாரண சிறைவாசம்னா என்னென்னா, குற்றவாளி சிறையில் இருக்கும் பொழுது கடின உழைப்பு தேவையில்லை. அவர் சாதாரணமாக ஜெயிலில் மட்டும் இருந்தால் போதும், அவருக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்துருவாங்க. அவர் உழைக்கணும், இல்லைன்னா கஷ்டப்படணும், இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் இல்லை. போயிட்டு அவர் இருந்துட்டு அவர் வந்துடணும், அவ்வளோதான். அந்த மாதிரியான குற்றங்களுக்கு இந்த சிம்பிள் இம்ப்ரிசான்மெண்ட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மோசடி வழக்கு, இந்த செக்கு மோசடி வழக்கு, இந்த சிறு சிறு தண்டனைகள், சின்னதாக திருட்டு, இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு, இல்லை சின்னதாக அசால்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு சிம்பிள் இம்ப்ரிசான்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது பாதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது ரிகோரியஸ் இம்ப்ரிசான்மெண்ட் கொடுப்பாங்க, கடுங்காவல் தண்டனை கொடுப்பாங்க. கண்டிப்பாக வேலை செஞ்சு தான் ஆகணும். அதே போல் சிறையுடைய தன்மையே மாறிடும், பெரிய வசதிகள் இருக்காது. இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் பார்த்திங்கன்னா ரிகோரியஸ் இம்ப்ரிசான்மெண்ட்டில் வந்துடும். என்னென்ன தண்டனைகள்னு பார்த்திங்கன்னா, திருட்டு மற்றும் மோசடிகளுக்கு பார்த்திங்கன்னா சாதாரண சிறை தண்டனையும், அடிதடி கிரீவியஸ் இன்ஜுரி ஆகிடுது இந்த மாதிரியான விவகாரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரிகோரியஸ் இம்ப்ரிசான்மெண்ட்டு. அதே போல் பிளான் பண்ணி ஏமாத்துறது, இந்த மாதிரியான விவகாரங்களுக்கெல்லாம் ரிகோரியஸ் இம்ப்ரிசான்மெண்ட் மிக எளிமையாக கிடச்சிரும்ன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க. இது 3வது பனிஷ்மெண்ட்டாக வருது. நம்ம மொத்தம் 5 பார்க்குறோம் இல்லைங்களா, 5ல் 3 நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க. 4வது பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபோர்ஃப்யூச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அதாவது ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா சைஸ் பண்ணுறது, தன்னகத்தை எடுத்துக்கிறது, பறிமுதல் செய்யறதுன்னு அர்த்தம். பறிமுதல் செய்யறது, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா லோன் வாங்குறாரு, லோன் சரியாக கட்டலைன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா சைஸ் பண்ணிவிடுவாங்க. தட் மீன்ஸ் அந்த சட்டத்திற்கு உட்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை கையகப்படுத்திப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அதனுடைய கான்செப்ட்டு. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தேச துரோகம் புரிகிறார் அப்படின்னா, தேசத்துக்கே துரோகம் புரிகிறாருன்னும் போது அவருக்கு அந்த நாட்டில் ப்ராப்பர்ட்டி அவருக்கு இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஆனரபிள் கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டேட் கிட்ட சொல்லிவிடுவாங்க, அவருடைய ப்ராப்பர்ட்டியை முதல்ல சைஸ் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் இது ஒரு தண்டனையாக பார்க்கப்படுகின்றது. அவருக்கு பனிஷ்மெண்ட்டும் கிடைச்சிரும், தேச துரோகம் பண்ணவங்களுக்கு இதற்குண்டான பனிஷ்மெண்ட்டும் கிடைச்சிரும், அவருடைய ப்ராப்பர்ட்டியும் சைஸ் பண்ணிவிடுவாங்க. இல்லை ஏமாற்றி பணம் சம்பாதித்து ப்ராப்பர்ட்டி சேர்த்து வச்சுருக்காருன்னும் போது அந்த மாதிரியான வழக்குகள்லையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியை சைஸ் பண்ணிவிடுவாங்கன்றதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. இது 4th ஒன்னாக பார்க்கப்படுது. 5வது பார்த்தீங்கன்னா ஃபைன். ஃபைன்னா உங்களுக்கு தெரியும், சிறிய கட்டணங்களோ அல்லது பெரிய கட்டணங்களோ கட்டிட்டு அந்த தண்டனையோடு முடிச்சுட்டு வெளில வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, வண்டி ஓட்டிகிட்டு போயிடும் அந்த எல்லோ கோடையோ ஏதோ ஒரு கோடை தாண்டி நிறுத்துறீங்க, இல்லைனா உங்களுடைய நம்பர் பிளேட்டில் நம்பர் சரியில்லை, இல்லை 2 பேர் போகிற வேண்டிய இடத்துல 3 பேர் போகிறீங்க, இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபைன்லேயே முடிஞ்சிடும். 1000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஃபைன் கட்டிட்டு நம்ம வெளில வந்துடலாம். இது 5வதாக பார்க்கப்படுகின்றது. இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா ஃபைன் ப்ளஸ் இம்ப்ரிசான்மெண்ட் 2 கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க.
ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிய வரும் உங்களுக்கு. கேஸ் ஸ்டடிக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லிட்டேன் கிரிமினலை பொறுத்த வரைக்கும். பச்சன் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரண தண்டனை என்பது அரிதான வழக்குகளை தான் கொடுக்கணும். சும்மா எல்லா வழக்குலையும் கொடுத்துடக்கூடாது. அவர் கொலை குற்றம் புரிந்தவர் என்பதற்காக அவருக்கு மரண தண்டனை கொடுத்து விடக்கூடாது. அதனுடைய சர்க்கம்டன்ஸை முதல்ல பாருங்க. அந்த ஒரு விவகாரங்கள் எல்லாத்தையும் அலைசு ஆராய்ந்து அவருக்கு மரண தண்டனை கொடுங்க. அது குறையும் பட்சத்தில் அவருக்கு மரண தண்டனைன்றது கொடுக்கவே கொடுக்காதீங்க. இம்ப்ரிசான்மெண்ட், லைஃப் இம்ப்ரிசான்மெண்ட்டோ அல்லது இம்ப்ரிசான்மெண்ட்டோ கொடுப்பதற்கு ஏதுவாக நீங்கள் உங்களுடைய மனநிலைமையை மாற்றிக்கிங்கன்னு ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா அதனுடைய கீழே இருக்க நீதிமன்றங்களுக்கு வற்புறுத்துது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேஸுடைய கான்செப்ட். மொத்தத்தில் இந்த கான்செப்டை நீங்கள் 5 பக்கங்கள் இழுக்கலாம், 5 பக்கங்கள் எழுதலாம் அருமையாக. எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு தண்டனைகளுக்கும் ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை ஃப்ரேம் பண்ணுங்க முதல்ல. நல்லா அதாவதுங்க சிம்பிளாக சொல்ல போனால் உங்களுக்கு உண்டான கையில் இருக்கிற ஆயுதமே பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் தான். இதை எந்த ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கிறீங்களோ அவங்க அரியர் இல்லாமல் அழகாக வெளில வரலாம். கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுங்க. எப்படி ஒரு கேஸ் ஸ்டடியை கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே போல் ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை ஃப்ரேம் பண்ணுங்க. ஏ என்கின்ற நபர் பி என்கின்ற நபரை குத்தி கொன்று விட்டார். என்ன நோகுது உங்களுக்கு எழுதுறதுக்கு? என்ன கஷ்டம் இதில்? உங்களுடைய மனசில் இருக்கிற விவகாரங்களை அப்படியே நீங்கள் பேப்பரில் கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு சர்வ சாதாரணமாக 5 பக்கம் நிரம்பிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுடைய ட்ரிக்கு. ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை நேர்த்தியாக ஃப்ரேம் பண்ண கற்றுக்குங்க. அதன் பிறகு அதிலிருந்தே நீங்கள் இந்த கேஸ் ஸ்டடியை எடுக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.